வணக்கம். தமிழருவியின் பிரதான செய்திகள். இன்று 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன். இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம். முதலில் தாயக செய்திகள். நாட்டில் புதிய நெல் அறுவடை சந்தைக்கு வந்துள்ள நிலையில் உடனடியாக இறக்குமதிக்கு அனுமதி வழங்கினால் உள்ளூர் விவசாயிகள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுவார்கள் என அரசாங்கம் கருதுவதனால் அரிசி இறக்குமதி தாமதத்திற்கு முக்கிய காரணம் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் கணேஷ் விநாயக சுந்தரம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அவர்கள் பிரிக்ஸ் மாநாட்டிற்கு நேரில் சென்றிருந்தால் எரிபொருள் நெருக்கடி தொடர்பில் ரஷ்யாவிடமிருந்து தற்போதைய நிலையை விட சிறந்த மற்றும் விரைவான ஒத்துழைப்பை பெற்றிருக்க முடியும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பத்திரமுனையில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற சந்திப்பு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி அதனை தவிர்த்துக் கொண்டார். அவர் அங்கு சென்றிருந்தால் ரஷ்யா எரிசக்தி பிரதி அமைச்சரின் வருகைக்காக காத்திருக்காமல் அந்த சந்தர்ப்பத்திலேயே எரிபொருள் குறித்து பேசி தீர்வை பெற்றிருக்கலாம். இருப்பினும் காலம் தாழ்த்தியாவது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் சிங்கள புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிப்பதை தடுக்கும் நோக்கில் அமைச்சுக்களின் எரிபொருள் சிக்கல்களை தீர்ப்பதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடமிருந்து 5 விசேட அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்தை கண்காணிக்கும் குழுவிற்கும் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவுக்கும் இடையே ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நியமிக்கப்பட்டுள்ள 5 அதிகாரிகளும் ஒவ்வொரு அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களில் ஏற்படும் எரிபொருள் தட்டுப்பாடுகளை கண்டறிந்து பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடன் இணைந்து உடனடி தீர்வுகளை வழங்குவார். கைத்தொழிலாளர்களின் உற்பத்தி விநியோகத்திற்கான எரிபொருள் ஒதுக்கீடு போதாது என்ற கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டுள்ளது. விநியோகம் பாதிக்கப்பட்டால் பொருட்களின் விலை உயரும் என்பதால் அதனை தடுக்க முன்னுரிமை அளிக்கப்படும். சதோச மொத்த இறக்குமதியாளர்கள் சுற்றுலாத்துறை மற்றும் உணவகங்களுக்கான எரிபொருள் ஒதுக்கீட்டு கோரிக்கைகளை அந்த அமைச்சு ஊடாக விரைவாக சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விவசாயம் மற்றும் மீன்பிடி துறைகளுக்கு அரசு அதிகாரிகளின் பரிந்துரை கடிதங்களுக்கு பதிலாக QR குறியீட்டு முறையை விரைவாக செயல்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. புத்தாண்டு காலத்தில் பொதுமக்களுக்கு கட்டுப்பாடின்றி பொருட்களை வழங்குவதே இந்த விசேட முகாமைத்துவ திட்டத்தின் பிரதான இலக்கு என அமைச்சர் விமல் ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட சம்பவம் நாட்டின் தேசிய பாதுகாப்பை பாரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ளதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். புலனாய்வு பிரிவினரையும் இராணுவத்தினரையும் பலவீனப்படுத்துவதன் மூலம் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாது. கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்திலும் இதே தவறுதான் செய்யப்பட்டது. எமது ஆட்சி காலங்களில் மாத்திரமே பாதுகாப்பு படைகள் பலவீனப்படுத்தப்படாமல் பலமாக வைக்கப்பட்டிருந்தது என அவர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கத்தை பணத்தை செலவு செய்து சதித்திட்டம் மூலம் கவிழ்த்தமை தொடர்பில் தமது அரசாங்கத்தின் கீழ் விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்படும் என அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். ஆட்சியை சதி மூலம் கவிழ்த்தமை குறித்து ஆராய நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைக்குமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தேன். ஆனாலும் இதுவரை பதிலில்லை. இவ்வாறான சதி திட்டங்கள் கண்டறியப்படாவிட்டால் எந்த ஒரு அரசாங்கமும் நாட்டை முன்னெடுத்து செல்ல முடியாது. தற்போதைய அரசாங்கத்திற்கும் கோட்டபாய ராஜபக்சவிற்கு ஏற்பட்ட நிலைமை ஏற்படக்கூடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. இலங்கை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகளின் கல்வி நலனை கருத்தில் கொண்டும் இலங்கை பெருந்தோட்ட தொழிலாளர் கல்வி நிதியத்தினால் வழங்கப்படும் கல்வி புலமை பரிசில்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இலங்கையில் உள்ள பாடசாலைகளில் காபோதா உயர்தரம் பயிலும் மாணவர்கள் அல்லது இலங்கையில் உள்ள அரச பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளில் பட்டப்படிப்பு அல்லது தொழில்நுட்ப கல்வியை தொடரும் மாணவர்கள் இப்புலமை பரிசிலுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர் ஆவார். அத்துடன் காபோதா சாதாரண பரீட்சையில் குறைந்தபட்சம் 6 பாடங்களில் சித்தி அடைந்திருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரிகள் 25 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருத்தல் அவசியம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
சட்டவிரோதமாக மணலேற்றி வந்த உளவு இயந்திரம் மோதியதில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடனும் மற்றொரு காவல்துறை உத்தியோகத்தர் படுகாயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாணம் தென்மராட்சி ஹெட்பேலி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடனும் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெறுவதாக கிடைத்த தகவலை அடுத்து கொடிகாமம் காவல்துறையினர் இருவர் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர். இதன்போது மணலேற்றி வந்த உளவு இயந்திரத்தை வழிமறித்துள்ளனர். உளவு இயந்திரம் நிறுத்தாது காவல்துறை உத்தியோகத்தர்கள் மோதி தள்ளியதோடு நிறுத்தாமல் சென்றுள்ளது. இதன் காரணமாக காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதோடும் மற்றொருவர் காயம் அடைந்துள்ளார். சம்பவத்தை அடுத்து கிளாலியில் வைத்து உளவு இயந்திரத்தை கைப்பற்றியதாக கொடிகாமம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் வகையில் ஏப்ரல் 1 முதல் விசேட பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது. போக்குவரத்து பிரிவு மற்றும் வீதி பாதுகாப்பு தொடர்பான பிரதி காவல்துறை அதிபர் இதுகுறித்து கருத்து வெளியிடுகையிலேயே புத்தாண்டு காலத்தில் பொதுமக்களின் நடமாட்டம் அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு மேலதிக அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களில் தொடருந்து நிலையங்கள் மற்றும் பிரதான பேருந்து நிலையங்களை மையப்படுத்திய விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் முன்னெடுக்கப்படும். பொருட்கள் கொள்வனவு செய்ய நகரங்களுக்கு வருபவர்கள் மற்றும் கிராமங்களுக்கு செல்லும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த காவல்துறை அதிபரினால் விசேட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஏப்ரல் 1 ஆரம்பமாகும் இந்த திட்டம் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முடிந்து பொதுமக்கள் மீண்டும் நகரங்களுக்கு திரும்பும் வரை தொடர்ச்சியாக அமலில் இருக்கும். பிராந்தியங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளின் கீழ் இந்த விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஒழுங்குகள் திட்டமிட்ட அடிப்படையில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் போர் பதற்றங்களை தணிக்கவும் மோதல்களை முடிவுக்கு கொண்டுவரவும் முன்னெடுக்கப்படும் பேச்சுவார்த்தைகளுக்கு பரஸ்பர நம்பிக்கை மிக முக்கியம் என ஈரான் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமருடன் மேற்கொண்ட கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மேலும் இது தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 30 லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 31 ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்காவிடம் இன்னமும் 3554 இலக்குகள் உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில் இது மிகவும் விரைவில் முடிவுக்கு வரும் என்று கூறினார். ஈரான் ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்த நாடாக இருந்தது, ஆனால் அது இப்போது சக்தி வாய்ந்ததாக இல்லை என்று வெளிநாட்டு ஊடகங்கள் வாயிலாக அவர் தெரிவித்துள்ளார். அவர்கள் இதற்கு முன் இது போன்ற எதையும் பார்த்ததில்லை என்றும் அமெரிக்கா ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலிய போர் ஆரம்பித்த பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதை ஜேமனில் உள்ள ஈரான் ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இஸ்ரேலால் இடைமறிக்கப்பட்ட பாலஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் தெற்கில் அமைந்துள்ள இஸ்ரேலிய இராணுவ தளங்களை குறிவைத்ததாக அந்த குழு குறிப்பிட்டுள்ளதாக அல் ஜஸீரா செய்தி வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது.
நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு தமிழருவியோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.